ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। கேனோபனிஷத் என்ற உபனிஷத்தினுடைய முகவுரை, ஆதிசங்கரர் அருளிய பாஷ்யத்தினுடைய முகவுரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இறுதி பகுதி பல்வேறு விஷயங்களை ஆச்சாரியர் சொன்ன பிறகு இறுதியாக இந்த உபனிஷத் எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லி முடிக்கின்றார். பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் இருக்கிறத பார்க்கலாம். தஸ்மாத் திருஷ்ட அதிருஷ்டேபியः பாஹ்ய சாதன சாத்தியேபியः விரக்தஸ்ய பிரத்யகாத்ம விஷயா பிரம்ம ஜிக்ஞாசா இயம் கேனேஷிதம் இத்யாதி ஸ்ருத்யா விரக்தஸ்ய ஸ்ருத்யா பிரதர்ஷயதே சிஷ்ய ஆச்சார்ய பிரஷ்ன பிரதிவச்சன ரூபேண கதனம் து சூக்ஷ்மவஸ்து விஷய சூக்ஷ்மவஸ்து விஷயத்வாத் சுக பிரதிபத்தி காரணம் பவதி கேவல தர்க்க அகம்யத்வம் ச தர்சிதம் பவதி. நம்ம புக்கில் 7வது பக்கத்தில் 7ல் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் 8 தொடருது. 7 தான், 8ல் மந்திரம் ஆரம்பிச்சிருது, 7. ஆனது பற்றி அப்படின்னு தொடங்குறது. மேலே இருந்து 2, 4, 6, 7, 8வது வரி. ஆனது பற்றி திருஷ்ட அதிருஷ்ட ரூபங்களானதும் வெளியிலுள்ள சாதனத்தினால் சாத்தியமானதுகளுமானவற்றிலிருந்து வைராக்கியத்தை அடைந்தவர்களுக்கு பிரத்யேகாத்மாவை விஷயமாக கொண்ட இந்த பிரம்ம ஜிக்ஞாசையானது கேனேஷிதம் என்றதாதி ஸ்ருதியினால் படுகின்றது. இந்த உலக விஷயங்கள்ல வைராக்கியம் அடைந்தவர்களுக்கு திருஷ்டமாகவும் அதிர்ஷ்டமாகவும் பலனை தரத்தக்க புறத்தில் இருக்கக்கூடிய போக விஷயங்களில் வைராக்கியத்தை அடைந்தவர்களுக்கு, இந்த உலகத்தில் நம்ம பார்த்து அனுபவிக்கிறது திருஷ்டம், மறு உலகத்தில் அனுபவிக்க இருக்கிறது அதிர்ஷ்டம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்படி நம்மால் அடையப்படும் விஷயங்கள், ஒரு கர்மாவை பண்ணி இந்த லோகத்தில் அதனுடைய பலனை பார்க்கிறோம், மறு உலகங்களில் அதனுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். ஆனால் இது எல்லாமே நமக்கு அந்நியமாக புறத்தில் இருக்கக்கூடியது, கர்ம பலனால் ஏற்படக்கூடியது. கர்மா
வரையறைக்குட்பட்டதுங்கிறதுனால இந்த பலன் வரையறைக்குட்பட்டது. அதனால அனித்தியமான பலன். கர்மாவுக்கு பலன் இருக்கு. ஆனா அது அனித்தியமான பலன். ஒரு வரையறைக்குட்பட்ட பலன். குறிப்பிட்ட காலத்துக்கு அது பயன்படும். பிறகு அந்த புண்ணியம் முடிந்தவுடனே அது முடிந்துவிடும். எந்த பொருளா இருந்தாலும் அப்படித்தானே. நம்ம வாங்குற டிவியில இருந்து எந்த பொருளா இருந்தாலும் அதற்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கு. அது வரைக்கும் பயன்படும். அப்படி பயன்படுற காலத்திலேயும் அது ஆரம்பிக்கிற பொழுது, வாங்கின பொழுது இருக்கிற அதே முழுமையான சுகத்தை அதே மாதிரி நல்ல விஷயமா நல்ல மாதிரி இருக்குமான்னா, அதில் தேய்தல் அது இதெல்லாம் எல்லாம் வரும். அதனால் வரக்கூடிய சுக துக்கங்கள் இருக்குது. அதனால் இருமை மயமானதாக இந்த உலகம் இருக்கின்றது. அனித்தியமானதாக இருக்கின்றது. அதனால் நிலையில்லாதவற்றை நிலையென்றுணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு நிலையாமை அதிகாரத்தில் சொல்கிறார். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நிலையில்லாத பொருள்கள். அது நிலையானது நினைக்கிறது புல்லறிவுங்கிறார். புல்லறிவுனா கீழான அறிவு, குறைவான அறிவு, அற்பமான அறிவு. சரியான விவேகம், முழுமையான அறிவு ஆராய்ச்சி இருந்தாக்கா இதனுடைய தன்மையானது, உலகப் பொருள்களுடைய தன்மையானது நமக்கு தெரியும். அதனால் இப்படி புரிந்து கொண்டு அதனால் விஷயங்களில் வைராக்கியத்தை அடைந்தவன் அதோட நித்தியமான பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறவன். உலகம் அனித்தியமானதுன்னு புரிந்து கொள்ளுகிறான். அதனால் அதில் வைராக்கியத்தை அடைகிறான். நான் விரும்புறது என்னது? நித்தியமானது. நித்தியமான சுகத்தை, நித்தியமான இன்பத்தை நான் விரும்புகிறேன். நிரந்தரமான ஒரு நிலையை, பதவியை நான் விரும்புகின்றேன். அது இந்த உலக பொருள்களில் இருந்து கிடைக்காது என்பதும் தெரிகின்றது. அனுபவத்தில் தெரிகின்றது. சாஸ்திரம் சொல்லியும் தெரிகின்றது. அப்போ நித்தியமான பொருள் ஏதாவது இருக்கா? நித்தியமான சுகத்தை தரக்கூடியது ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஆத்மா பிரம்மம் இருக்கிறதுன்னு சாஸ்திரம் அறிமுகப்படுத்துகின்றது, சொல்லுகின்றது. அப்படி என்றால் அந்த ஆத்மாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவை அடைய வேண்டும். ஆத்மா அல்லது பிரம்மத்தை, நித்தியமான பூர்ணமான ஆனந்த சொரூபமான அந்த பிரம்மத்தை நான் அடைய வேண்டும். எதற்காக? நித்தியமான சுகத்திற்காக, நித்தியமான வாழ்க்கைக்காக. என்று அந்த விவேகம் யாருக்கு வந்திருக்கிறதோ அவர்களுக்கு, அந்த தேடுதல் யாருக்கு வந்திருக்கின்றதோ அவர்களுக்காக உபனிஷத்தானது தொடங்குகின்றது. எப்படி தொடங்குது? அதுதான் பிரம்ம ஜிக்ஞாசைன்னு பேர்னால இந்த பிரம்ம ஜிக்ஞாசையானது அப்படின்னா பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம். நித்தியமான பொருளை, பூர்ணமான பொருளை, ஆனந்தமே வடிவான பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்துக்கு பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு பேர். அந்த நித்தியமான பொருளுக்கு பிரம்மம்னு பேர். அதை அறிந்து கொள்றதுல இருக்கக்கூடிய விருப்பம் ஜிக்ஞாசை. அவர்களுக்காக கேனேசிதம் என்றதாதி ஸ்ருதியினால் காண்பிக்கப்படுகின்றது. கேனேசிதம்னு இந்த மந்திரமானது தொடங்குகின்றது. அதனால முதல் மந்திரம் கேனேசிதம்னு இந்த உபனிஷத் தொடங்குது. ஆகவே அவ்வாறு தொடங்கி காண்பிக்கப்படுகின்றது. இந்த உபனிஷத் எப்படி இருக்கு என்று பார்த்தால், சிஷ்யனுடைய கேள்வியும் ஆச்சாரியருடைய பிரதிவச்சன ரூபமுமாக சொன்னதோ வெனில். ஏன் இப்படி சொல்லியிருக்கு? உபனிஷத் நேரடியாக உபதேசம் பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் இப்படி குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்தி ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்டு குரு பதில் சொல்கிற மாதிரி அப்படி ஏன் இருக்க வேண்டும்? ஒரு உரையாடலாக ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டால், சுகமாக அறிதற்கு காரணமாகும். பொருளை சூக்ஷ்மமான பொருளை பற்றியதாக இருப்பதால் இந்த விஷயம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம், அறிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பிரம்மம் ஆத்ம விஷயமானது அதி சூக்ஷ்மமாக இருக்கின்ற காரணத்தினால், ரொம்ப நுட்பமானதாக இருக்குங்கிறதுனால அதை ஒரு நுட்பமான அறிவுடையவர்கள், கேட்பதற்கு தகுதியானவர்களுக்கு அதனுடைய சொல்லக்கூடிய முறை இருக்கே, அந்த முறையினால் புரிய வைக்க முடியும். அதனால் என் பொருளவாக செலச் சொல்லி பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார். அறிவுக்கு லட்சணம் சொல்கிற பொழுது என் பொருளவாக செலச் சொல்லினா, எவ்வளவு கடினமாக பொருளாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் கேட்பவர்களுக்கு அது புரிந்து கொள்ளுகின்றது போல புரிந்து கொள்ளும் மாதிரி எடுத்து சொல்லினா அறிவுக்கு லட்சணம் சொல்கிறார். குரு அந்த அறிவு, அந்த விவேகம் உடையவராக இருக்கிறார். கஷ்டமான விஷயத்தையும் ரொம்ப எளிதாக கேட்கின்ற மாணவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றாற் போல புரிந்து கொள்வது போல எடுத்து சொல்லுகின்றார். அதனால் அது விஷயம். அதனால்
குரு சிஷ்ய ரூபமாக, குரு சிஷ்ய கேள்வி பதில் ரூபமாக உபனிஷத்தானது இருக்கின்றது. அதனால் விஷயம் சூக்ஷ்மமானதாக இருக்கிறதுனால கேள்வி பதில் ரூபமாக இருக்கின்றது ஒன்று. அப்புறம் அறிந்து கொள்வதற்கு சுகமாக அறிவதற்கான காரணமாகவும் என்பது பற்றி அப்படி இருந்தா, கேள்வி கேட்டு பதில் சொல்வதா இருந்தா கேட்பவர்களுக்கு அது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காக அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு குருவை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இந்த நூல் தனியாக ஒருவன் தானா படித்து புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் காட்டுவதற்காக. புக்கு இருந்தால் வெறுமனே எழுதியிருந்தால் எத்தனையோ புக்கு இருக்குது, நம்ம வாங்குகிறோம் படிக்கிறோம். ஆனால் இந்த நூல் அந்த மாதிரி படித்து கொள்ள முடியாது. இந்த விஷயமானது அந்த மாதிரி தானா வெறும் தர்க்கத்தினால தன்னுடைய அறிவினால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியாதது. அதான் சொல்லியிருக்கு. கேவல தனித்த யுக்திக்கு விஷயமாக கூடியது அன்று என்பதும் காட்டப்பட்டதாக ஆகின்றது. வெறும் தர்க்கத்தினால நான் பகுத்தறிவு, எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, அதனால நானா படித்து புரிந்து கொள்றேன்னு புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இங்க தர்க்கம் மட்டும் இந்த தத்துவ விஷயத்தை, ஆத்ம விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் மட்டும் போதுமானது அல்ல. எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் மட்டும் போதுமானது அல்ல. புத்திசாலித்தனம் தேவை, கொஞ்சம் விவேகம் தேவை. ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் புத்திக்கும் அப்பாற்பட்ட விஷயம், தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயம், புத்திக்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய விஷயம், தர்க்கத்தினால் அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை பற்றிய விஷயம். அதனால் தர்க்கத்தினால் அறிந்து கொள்ள முடியாதுங்கிறத தர்க்க ரீதியாகவே குரு தான் புரிய வைப்பார். ஏன் தர்க்கத்தினால் அறிந்து கொள்ள முடியாதுன்னா அது குரு தர்க்கத்தினாலேயே அதை புரிய வைப்பார். அதே சமயம் அப்போ தர்க்கத்தினாலேயும் அறிந்து கொள்ள முடியாது, புத்தியினாலே அறிந்து கொள்ள முடியாதுன்னா அது எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா அது குருவுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். எப்படி அறிய வைக்கணுமோ அப்படி அறிய வைப்பார். அது குருவோட கையில் இருக்கு. ஆகவே குருங்கிறது தேவை. அதுக்கு மேற்கோள் காட்டுகிறார். இந்த மாதிரி இந்த உபனிஷத்து மட்டுமல்ல, எல்லா உபனிஷத்துக்களும் இதே கருத்தை சொல்லுகின்றன. ஆனால் பெரும்பாலான உபனிஷத்துக்கள் குரு சிஷ்ய சம்வாதமாக தான் இருக்கும். சிஷ்யன் ஒரு குருகிட்ட போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார், குரு எடுத்து சொல்லுகின்றார். ஏன்னா இங்க விஷயம் ஆத்மாவாக இருந்தாலும் என்ன, ஆத்மாங்கிறது யார்? நான் தான். நான் என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு எதுக்கு குருகிட்ட போகணும்னா, என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு எதற்காக குருவிடம் போக வேண்டும் என்றால், எனக்கு என்னை தெரியுமே, எனக்கு என்னை தெரிந்திருக்கிறது தப்பாக இருக்குது, அதான் பிரச்சனை. நமக்கு நம்மை தெரியும், ஆனால் தவறாக தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் அல்லாத ஒன்றை நாம் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் நம்ம எவ்வளோ வயசாகிருந்தாலும், எவ்வளவுதான் உலகியல் கல்வி படிச்சிருந்தாலும் நம்மை தவிர மற்றதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது, நமக்கு நம்மை தெரியவில்லை. ஆனால் நமக்கு நம்மை நாம தெரிந்து கொள்ள முடியுமா? எத்தனை வயசில் தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியல. அப்போ அதை தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. இன்னொன்று, புறத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தர் காட்டி தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம முதுகில் ஏதாவது ஒட்டி இருக்குன்னா யாராவது தான் அதை சொல்லணும், இல்லை முகத்திலேயே ஏதாவது இருந்தாக்க இன்னொருத்தர் தான் பார்த்து சொல்லணும், நம்மளா பார்த்து சொல்ல முடியாது. அதனால் நமக்கு புறத்தில், கண்ணுக்கு புறத்தில் இருக்க விஷயம்னா அதை நம்ம பார்க்க முடியும், அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால சுட்டி காட்ட ஒருத்தர் தேவை. போன வாரமே உதாரணம் பார்த்தோம். ஒரு டாக்டர் இருக்கிறாருனாக்கா அவர் அடுத்தவர்களுக்கு அடுத்த ஆப்ரேஷன் பண்ணலாம், அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னது, இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். இன்னொரு டாக்டர் தான் அவருக்கு சர்ஜரி பண்ண முடியுமே வெளியே, நானே டாக்டர், நானே பண்ணிக்கிறேன், நான் தான் இந்த ஊர்லேயே நம்பர் 1 டாக்டர், எனக்கு கீழே தான் மற்ற எல்லாரும், அதனால் எனக்கு ஒரு கண்ணில் ஒரு பிரச்சனைனாக்கா நானே பண்ணிக்கொள்வேன்னு சொல்ல முடியாது. என்னதான் சிறந்த டாக்டராக இருந்தாலும் இன்னொருத்தர் தான் பண்ண முடியும். அதனால் இது நம்மளுடைய மனசு சார்ந்த, அகம் சார்ந்த பிரச்சனை. அது நமக்கா சரி பண்ணி கொள்ள முடிஞ்சிருக்கும்னா இப்போ பிரச்சனையே இருந்திருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரச்சனை. அப்போ நமக்கே நம்மை தெரியும் அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்லாதவர்களாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறோம். பல பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். அதனால் நமக்கு வேறு யாரும் பிரச்சனை இல்லை, நமக்கு நாமே தான் பிரச்சனை. அதனால் இதை தீர்ப்பதற்கு இன்னொருத்தர் தேவை. அதுதான். அதனால் தர்க்கத்தினால இதை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு இன்னொரு வாக்கியம் கொடுக்கிறார்.
உபனிஷத் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாக்கா, சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டு வர்றேன். நைஷா தர்க்கேன மதிராப்பனேயா இதி ஸ்ருதேஷ்ச ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சார்யாத் ஏவ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத் இதி தத்வித்தி பிரணிபாதேன இத்யாதி ஸ்ருதி ஸ்மிருதி நியமாத் ஸ்ருதி ஸ்மிருதி நியமாச்ச கஷ்டித் குரும் பிரம்மனிஷ்டம் விதிவத் உபேத்ய பிரத்யகாத்ம விஷயாத் அந்யத்ர சரணம் அபஷ்யன் அபயம் நித்யம் சிவம் அச்சலம் இச்சன் பப்ரச்ச இதி கல்பியதே. இந்த பிரத்யேகாத்ம பிரம்ம விஷயமான அறிவானது தர்க்கத்தினால் அடையக்கூடியது அல்ல என ஸ்ருதியும் இருக்கின்றது. அதனால் வேற உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லுது. கட்டோபனிஷத்தில் இந்த வாக்கியம் வருது. இந்த ஆத்மாவானது, ஆத்ம ஞானமானது கேவல தர்க்கத்தினால் மட்டும், ஒரு தனி மனிதனுடைய பகுத்தறிவினால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியது அல்ல. அப்புறம் ஆச்சாரியவான் வேத, ஆச்சாரியவான் புருஷோ வேத. யார் ஆச்சாரியரை உடையவனாக, எந்த மனிதன் ஆச்சாரியரை குருவை உடையவராக இருக்கிறானோ அவனே அறிகிறான். அல்ல, சிறந்த ஆச்சாரியரை அடைந்த புருஷன், புருஷன்னா மனிதன் அப்படின்னு அர்த்தம், ஜீவன் அர்த்தம், மனிதன் அதை அறிகிறான். அப்போ குருவை அடைந்தவனே குரு வாயிலாக அதை அறிகின்றான். அந்த குரு எப்படி தெரிஞ்சிட்டார்னா, அவராக படித்து தெரிஞ்சுக்கல, அவர் இன்னொரு குருவிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டார். ஆனால் அது பரம்பரையாக வரக்கூடியது. இன்னொரு குருவிடம் இருந்து கற்று தெரிந்து கொண்டார். அப்புறம் அது அடுத்த சிஷ்யர்களுக்கு சொல்லுகின்றார். அந்த குருவுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதிகுரு பரம்பரையாக வந்தது. அதனால் பகவானே நேராக சொல்லி அப்புறம் அப்படி குரு சிஷ்ய பரம்பரையானது வந்திருக்கின்றது. ஏன்னா பகவானை பற்றி யார் சொல்ல முடியும்? பகவான் தான் சொல்ல முடியும். நம்ம தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இறைவனை பற்றியது. இப்போ இறைவனை பற்றி இறைவனே சொல்லி அது பரம்பரையாக வந்தது. ஆச்சாரியரிடமிருந்து அறியப்பட்ட வித்தையே பலம் தரும் தன்மையை அடைந்திருக்கிறது என்றும் இன்னொரு உபனிஷத் சொல்லுது. இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கின்றது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். இந்த நம்மளா புஸ்தகம் பறித்தாலும் அதனுடைய முழுமையான அறிவு குருவிடமிருந்து கேட்டு தெரிகின்ற பொழுதுதான் அது அதற்கான முழுமையான பலன், சம்சார நிவர்த்திங்கிறது வரும். இன்னைக்கு உபனிஷத்து, பகவத்கீதை எல்லாம் பிரிண்டடாக கிடைக்குது. அது விலை கொடுத்து யார் வேணாலும் வாங்க முடியும். அப்படி வாங்குகிற ஆட்களும் இருக்கிறார்கள். வாங்கி படிக்கலாம். பகவத்கீதையை நாமளாக வாங்கி படிக்கலாம். நம்ம எவ்வளவோ புஸ்தகங்கள் படிக்கிறோம். அதே மாதிரி பகவத்கீதையும் படிக்கலாம், உபனிஷத்தும் படிக்கலாம். ஆனால் அந்த உபனிஷத்தை படிக்கிறதுனால, பகவத்கீதையை படிக்கிறதுனால எந்த ஒரு ஆத்ம ஞானமானது வரணுமோ அது வருமானா? வராது. பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிற மாதிரி இதையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஆத்ம ஞானமானது, ஆத்ம ஞானம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பிரயோஜனமான சம்சார நிவர்த்தி, துக்க நிவர்த்தி, அஜ்ஞான நிவர்த்தியானது வந்திருக்கணும். ஆத்ம ஞானத்தோட பிரயோஜனம் என்னது? ஜீவன் முக்தி என்பது தான். இந்த உலக விஷயத்தை பற்றி எனக்கு ஆசை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, கவலை இல்லை, நான் ஆனந்தமாக இருக்கிறேங்கிற அந்த நிறைவு உபனிஷத்தை படித்தா வரணும், பகவத்கீதையை படித்தா வரணும். நாமளாக வாங்கி படிக்கலான்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான காப்பி போட்டு பிரிண்ட் பண்ணுறான். எத்தனையோ பேர் வாங்கி படிக்கிறான். அவன்லாம் ஜீவன் முக்தன் ஆயிட்டானான்னா ஆகலை. ஏன்னா முறையாக கேட்டாலே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் எதுவுமே இல்லாமல் படித்தாக்க, படிச்சுட்டு என்ன பண்ணலாம்? கீதையின் மறுபக்கம்னு வேணால் எழுதலாம், அவ்வளோதான்.
அவனுக்கு புரிஞ்சு அவனுடைய அல்பமான அறிவை வச்சுக்கொண்டு நான் அதுக்கு விமர்சனம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவன் எழுதலாமே ஒழிய அதுல இருந்து எந்த ஞானம் வரணுமோ அது இன்னும் துக்கத்தை தான் உண்டு பண்ணும். அதனால துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் உபனிஷத்து. ஆனா குரு இல்லாம படிக்கிற பொழுது அது இன்னும் துன்பத்தை உண்டு பண்ணுகிறது, இல்லை அறிவு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேலும் தொடர்ந்து உபனிஷத்தை படிக்கிற பொழுது நமக்கு புரியும். ஏன் இது குரு சொல்லி தான் நமக்கு புரியணும் அப்படின்னு கேள்வி நமக்கு இருக்கலாம். தொடர்ந்து உபனிஷத்தை பார்க்கிற பொழுது நமக்கு அது புரியும். இந்த உபனிஷத்துலேயே வரப்போகுது. இந்த உபனிஷத்துலேயே ரொம்ப சுவையான மந்திரங்கள், சுவையான நல்ல ரசனை, கவிதை ரசனையுடைய மந்திரங்கள் நிறையா வரப்போகுது. சாதாரணமாக ஒரு கவிதை படித்தாலே நமக்கு படித்த உடனே புரியறதில்லை. திருக்குறள் தர்மசாஸ்திரம் அதை படித்தாலே படித்த உடனே நேரடியாக அர்த்தம் புரியறதுங்கிறது இல்லை. இங்கே உபனிஷத் சொல்ல போகுது, எவன் இதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் அறியவில்லைனா. இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், எவன் இதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் அறியவில்லை, எவன் அறியவில்லை என்று சொல்லுகிறானோ அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் வரப்போகுது. அப்படி ஒரு மந்திரம் இருக்கு இந்த கேனோபனிஷத்துலேயே. அப்படி மந்திரம் இருக்கு. எனக்கு தெரியும்னு சொன்னாக்கா நான் புரிஞ்சதான்னா, புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா புரியலேன்னு அர்த்தம். புரியலை அப்படின்னு சொன்ன நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அர்த்தம்னு உபனிஷத்து சொல்லுது. அதனால அப்போ அது எப்படிங்கிறதெல்லாம் குரு சொன்னாதான் தெரியும். ஏன் அப்படி சொல்லுதுங்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. அதனால நான் புரியாமல் அப்போ எப்படி சொல்றதுன்னா, புரிஞ்சுதா புரியலையான்னு கேள்வி கேட்டால் எப்படி சொல்றது? புரியலேன்னு சொன்னால் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே புரியாமல் இருந்தால் எப்படி குரு தெளிவுபடுத்துவார்? புரியலேன்னு சொன்னால் புரிஞ்சு போச்சு சரி அப்படின்ட்டாருன்னா அவன் என்னது எப்படி சொல்லணும்? புரியாமல் புரிந்ததுன்னு சொல்லணும். அதனால் சொல்கிறது புரிஞ்சிருச்சா இல்லையாண்ணா, புரிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது, புரியலேன்னு சொல்லக்கூடாது, மௌனமாக இருந்தா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லது புரியா. அதனால்தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துனா. தட்சிணாமூர்த்தி குருவே எப்படி சொல்றாருன்னா சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். அவர் நேரடியாக சொல்லல, வாச்சியார்த்தமாக சொல்லல, அல்லது லட்சியார்த்தமாக சொல்லி இருக்கிறார், சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். புரிந்து கொண்ட சனகாதி சிஷ்யர்கள் அது எப்படி நினைக்கிறாங்க, எப்படி தியானம் பண்றாங்கன்னா நினையாமல் நினைந்துனா. அவங்க நினைக்காம நினைக்கிற, அது எப்படி நினைக்காம நினைக்க முடியும்னா முடியும். அப்ப அது குரு மூலமா படிச்சாதான் அது எப்படின்னா, அப்ப அறியப்படும் பொருளாக நினையாமல் அறிபவனாக நினைந்து அப்படின்னு. அதனால அவர் சொல்றது நேரடியா சொல்லல, புரிந்து கொண்டவர்களும் நேரடியா புரிந்து கொள்ளல, ஆனா புரிந்து கொண்டார்கள். அப்படி பவத்தொடக்கை வெல்வாம்னு சொல்லியிருக்கிறனால பவத்தொடக்கை வெல்றதுக்கு குரு சொல்ற உபதேசம் இந்த விஷயம் அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். கேட்பவர்கள் அதை புரியாமல் புரிந்து கொள்ளணும். புரியாமல் புரிந்து கொள்ளணும். அது நினையாமல் நினைக்க வேண்டும்னா அது எப்படிங்கிறதெல்லாம் மனுஷத்து படிக்கிற பொழுது நமக்கு புரியும். ஏன் இப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, நாமளா படிக்கக்கூடாது, படித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதும், படித்து பலன் இல்லைங்கிறதும் உபனிஷத்து சொல்லுது. ஆச்சாரியரிடமிருந்து அறியப்பட்ட வித்தையே பலன் தரும் தன்மையை அடைந்திருக்கின்றது. இல்லைன்னா படித்திருக்கலாம், கேள்வி கேட்டால் பரீட்சையும் எழுதலாம். அப்படி தானே ஸ்கூல் பாடமே எழுதுறாங்க. கேள்வி கேட்டாக்கா குருட்டு மனப்பாடம் புக்கை பண்ணுவான், கேள்வி கேட்டால் பரீட்சை எழுதுவான். என்னடா படித்த விளக்கம் சொல்கிறான்னு கேட்டால் தெரியாது. அது படித்தது விளக்கம் சொல்கிறான்னு கேட்டால் தெரியாது. அப்போ என்னது, அதை அவன் புரிந்து கொண்டு இல்லை, அது அவனுடைய அறிவாக ஆகவில்லை. மனப்பாடமாக ஒரு மெமரியில் இருக்குது, கேட்டால் அப்படியே திரும்ப எப்படி கம்ப்யூட்டர் சொல்லுதோ அந்த மாதிரி திரும்ப சொல்கிறான். ஒரு மிஷின் மாதிரி திரும்ப சொல்கிறானே வெளியே, அது அறிவாக ஆகவில்லை. அறிவாக ஆகணும். நாமளா படித்தா அது ஒரு விஷயமாக இருக்கும், அறிவாக ஆகாது. குரு சொல்லி புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அறிவாக ஆகும். அதனால் அப்போ தான் அது அறிவாகிற பொழுது தான் அதற்கான பலன் ஏற்படும். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியம். அதுக்கப்புறம் அதை குருவினிடம் வணக்கத்தாலும் சமயமறிந்து கேட்டலாலும் போதிய பணிவிடையாலும் அறிய முயலுவாயாக என்றுமாய ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும். முந்தின வாக்கியம் வரைக்கும் கட்டோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்ருதிகள் சொன்னது. இந்த கடைசியை இப்போ நம்ம பார்க்கறது பகவத்கீதையில் வர்றது 4வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அது தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. அந்த வித்தையை, அந்த ஞானத்தை குருவுக்கு பரிவிடை செய்து கேட்டு அறிந்து கொள்வாயாக அப்படின்னு உபனிஷத்தில், இது பகவத்கீதையில் பகவானும் அதை சொல்லுகின்றார். அவருக்கு பணிவிடை, குருவுக்கு பணிவிடை செய்யணும், சேவை செய்யணும். அதுக்கப்புறம் ரொம்ப பணிவோட சமயம் அறிந்து கேட்கணும்னா, அவர் எப்போ சொல்கிறதுக்கான நல்ல மூடில் இருக்காரோ அப்பொழுது அவரிடம் கேட்டு இதை தெரிந்து கொள்வாயாகன்னு பகவத்கீதையிலையும்
ஸ்மிருதி, அதனால் பகவத்கீதை ஸ்மிருதி கிரந்தம். அதனால் ஸ்ருதிங்கிறது வேதம் உபனிஷத்துக்களுக்கு ஸ்ருதின்னு பேர். மூலநூல் எதுவோ அதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஸ்மிருதினாக்கா அதை நினைவில் வைத்து கொண்டு பின்னால் வந்த ஆச்சாரியர்களால் செய்யப்பட்ட நூல். அதனால் பகவத்கீதை பகவானால் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட உபனிஷத்தினுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு தான் பகவத்கீதையில் சொல்கிறார். உபனிஷத்தும் பகவான் கொடுத்தது தான். ஆனால் முதல்ல சொன்னது உபனிஷத்து வேதங்கள். அதன் பிறகு கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் நிமித்தமாக பகவத்கீதை உபனிஷத்தினுடைய சாரத்தை பகவத்கீதையை அவர் உபதேசம் பண்ணுறார். அதனால் அங்கே பகவத்கீதை சொல்கிறதும் பகவத்கீதையில் பகவான் உபதேசம் பண்ணுறதும் ரீடோல்டு தான், திரும்ப சொல்கிறது தான். அவர் திரும்பத்தான் சொல்கிறார். அதனால் அது ஸ்மிருதி கிரந்தம். மூலநூல் எதுவோ அதுக்கு ஸ்ருதின்னு பேர். அதை நினைவில் வைத்து கொண்டு, ஸ்மிருதினா நினைவுன்னு அர்த்தம். அப்போ நினைவு மெமரியில் இருந்து கேட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் சொந்தமாக ஒரு நூல் பண்ணாக்கா அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். அதனால் இந்த பகவத்கீதை மற்ற பிரகரண கிரந்தங்கள், ஆச்சாரியர் பண்ணியிருக்க கிரந்தங்கள், மற்றவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா நூல்களுக்குமே ஸ்மிருதி கிரந்தங்கள்னு பேர். அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய கருத்தை, வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்தை அதில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அதை இன்னும் விரிவாக்கி சொல்லி இருப்பார்கள். தங்களுடைய அறிவு, அனுபவம் அதெல்லாம் சேர்த்து சொல்லி இருப்பார்கள். அதனால் இப்படி தெள்ள தெளிவாக சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இது குரு மூலமாகத்தான் படிக்கணும். குரு மூலமாக படித்தாதான் பயன் தரத்தக்கதாக இருக்கும். ஒருவன் வெறும் தர்க்க அறிவினால் மட்டும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு வாக்கியமும் கொடுக்கிறார். கஷ்சித்னா ஒருவன், ஒரு சிஷ்யன், ஒருவன், ஒரு முமுக்ஷு, இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள அல்லது பிரம்மத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒருவன் ஒரு குருவை அணுக வேண்டும். எப்படிப்பட்ட குரு? பிரம்மனிஷ்டரான, அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து அதை ஒட்டியே அதை மையமாக கொண்டே வாழ்க்கையை உடையவராக, அந்த ஞானத்தில் நிஷ்டை உடையவராக, ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூடி இருக்கின்றவராக, வெறுமனே படித்திருக்கிறாருங்கிறது மட்டுமல்ல, அதிலேயே மனதை வைத்தவராக இருக்கக்கூடியவர், அதுவாகவே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குருவை முறைப்படி அடைந்து, அங்கே முறைப்படிங்கிறதும் இருக்கு. ரொம்ப பக்தி வினயத்தோட அவருக்கு சேவை செய்து அவரை மனதை குளிர்வித்து அவர் உபதேசிக்கின்ற பொழுது கேட்டு பெறுவதாக. அதனால் முறைப்படி அப்படின்னா. அதுக்கப்புறம் பிரம்ம விஷயத்தால் அன்று வேறிடத்தில் ரட்சணத்தை காணாதவனாய், இவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, அதனால் ஒரு குருவை பார்த்து அணுகணும். அந்த குரு எப்படி இருக்கணும்? இந்த பிரம்ம வித்யா தெரிஞ்சவராக இருக்கணும். வேற ஜோதிடர் இன்னைக்கு குருன்னு சொல்கிறான், சாமியார்னா எல்லாரும் சாமியார், ஜோசியம் சொல்கிறவனும் சாமியார் தான், குறி சொல்கிறவரும் சாமியார் தான், பிச்சைக்காரரும் சாமியார் தான்னா, எல்லாருக்கும் சாமியார்னா. அப்போ சாமியார்னாக்கா வெறும் சாமியாராக இருந்தால் போதாது, அவர் நல்ல குருவாக இருக்கணும். இந்த பிரம்ம வித்தையை, ஆத்ம வித்தையை அறிந்தவராக இருக்க வேண்டும். அவர் இன்னொரு குருவிடம் இருந்து முறையாக பயின்றவராக இருக்க வேண்டும். அப்புறம் வெறும் படித்தது மட்டும் இல்லை, அதையே வாழ்க்கையாக கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய குருவை அணுக வேண்டும். இவனுக்கு என்ன இருக்கணும்? குருகிட்ட போனால் போதாது. குருகிட்ட எப்படி கேட்கணும்னா, பிரத்யேகாத்ம விஷயத்தால் அன்று வேறிடத்தில் ரட்சணத்தை காணாதவனாய், சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாக்க பிரத்யேகாத்ம விஷயாத் அந்யத்ர சரணம் அபஷ்யன், எனக்கு இந்த ஆத்மாவை தவிர அல்லது பிரம்மத்தை தவிர, இன்னும் சாதாரணமாக சொன்னால் இறைவனை தவிர வேறு புகலிடம் இல்லை. எனக்கு ஒரே கதி அதுதான். நான் அறிந்து கொள்ள அடைய வேண்டிய ஒரே விஷயம் இறைவன் தான். மற்ற எல்லாமே அனித்தியமானதுன்னு நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன். அதில் பரிபூர்ண வைராக்கியத்தை அடைந்திருக்கிறேன். அதனால வேற எதுவும் வேண்டாம். என்னுடைய ஒரே லட்சியம், ஒரே நோக்கம் இறைவன் அல்லது பிரம்மம். அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று இருக்கிற மனநிலை, அதான் முக்கியமானது. அதான் புகலிடம்னு சொல்கிறேன். இதை தவிர வேற எனக்கு வேறொன்றும் இல்லை. அதனால் குருகிட்ட போய் ஏதாவது வந்துருச்சு, விபூதி கொடுங்க, அது தலைவலி போகணும், இல்லை வயிற்று வலி போகணும், இல்லை வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு அதுக்காக குருகிட்ட போனால் அது கொடுப்பார். அவர் ஏதோ கொடுப்பாரு, ஏதோ அது பிரயோஜனம் இல்லை. அப்போ குருகிட்ட போகிறது அது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்ம ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும், அதை எனக்கு கொடுக்க வேண்டும். அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற தெளிவு, உறுதி இருக்கணும்.
ஏன்னா வேற எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கேட்டாச்சு, அனுபவிச்சாச்சு. எல்லாமே அனித்தியமானதுங்கிறது புரிகின்றது. ஆகவே நான் நித்தியமான இறைவனை, இறைநிலையை அடைய விரும்புகின்றேன். அதற்கு என்ன ஞானம் வேணுமோ அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படி என்று கேட்க வேண்டும் குருவிடம். என்று கேட்க வேண்டும்ங்கிறதுல அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்று கேட்பவனுக்கு மனதில் தெளிவு, உறுதி இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக இடைநிலையாக இருக்கலாம். குடும்பம் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்கள நல்ல விதமாக படிக்க வைக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சன்னியாசியாக இருந்தால் வீட்டை விட்டு போயிட்டாக்கா வேற ஒன்றும் இல்லை. குரு தான் சரணாகதி. குரு என்ன சொல்கிறாரோ அதுதான் இருந்துடலாம். ஆனால் குடும்பம், குழந்தைகள், பொறுப்புன்னு இருக்கிற பொழுது அதெல்லாம் பார்க்க வேண்டாம்ங்கிறது இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது ஒரு இடைநிலை லட்சியம். நமக்கு ஆத்ம ஞானம் அதுதான் நமக்கு முழுமையான நிறைவை தரும் அப்படிங்கிற புரிதலோட அதை அறிந்து கொள்ளுங்கிற ஆர்வத்தோட பாடத்தை கேட்கணும். அதுதான். மற்ற பணமோ பதவியோ மற்ற உறவுகளோ குழந்தைகளோ அவர்கள் என்றைக்கும் நமக்கு நிறைவான ஒரு மன அமைதியை தந்துவிட முடியாதுங்கிறதுல தெளிவு இருக்கணும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறதுல தப்பு இல்லை, குழந்தைகளை வளர்க்கறது தப்பு இல்லை, அவர்களை படிக்க வைக்கிறதோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேடி கொடுக்கறது, அவர்களுக்கு தேவையான பொருள் சம்பாதிச்சு கொடுக்கறது அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு குழந்தை அல்லது கணவனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ இல்லை வேற எதுவோ இது ஒன்றே எனக்கு போதும், இது எல்லா விதத்திலும் எனக்கு நிறைவை தரும் அப்படின்னு நம்ம நினச்சா கடைசியில் ஏமாற்றம் தான் இருக்கும். அப்படி எதுவும் உலகத்தில் தந்துட முடியாது. பணமோ பதவியோ வேற எந்த உறவோ எதுவும் தர முடியாது. நல்ல குழந்தையா இருக்கலாம், ஆனால் வளர்ற பொழுது அது எப்படி வேணாலும் மாறி போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில் நிலையாமைங்கிறது இருக்கின்றது. அதனால் மாறுவது மனம், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் யார் எப்போ எப்படி வேணாலும் மாறி போகலாம். அல்லது மாறி போகாமல் இருந்தாலும் உலகத்தை விட்டே கூட போயிடலாம். நமக்கு ஒரே பையன்தான், பார்த்து வளர்க்குறார், வாழ்நாள் முழுக்க சொத்து சேர்த்து அவனுக்கு தான் வச்சிருக்கிறார், கடைசி காலத்தில் நம்மளை வச்சு காப்பாற்றுவான்னா அவன் என்னன்னா அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டான். அவன் திரும்ப இந்த பக்கம் வரல, வேணும்னா பணம் கேளு அனுப்பிச்சி வைக்கிறேன்னா, வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அது பண்ணலாம். அல்லது இங்கேயே இவரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் தனியாக இருக்கலாம். இல்லை உலகத்தை விட்டே போயிடலாம்னா. ஒரே பையன் போயிட்டான என்ன பண்ணுறது? அவனுக்காகத்தான் முழு வாழ்க்கையை வச்சுருந்தார். அவனும் நல்ல பையனாகவே இருந்தான், புத்திசாலி பையனாகவே இருந்தான், நல்ல திறமையுடையவனாக இருந்தான், அம்மா அப்பா மேலே நல்ல அன்புடையவனாக இருந்தான். விதி முடிஞ்சது, நமக்கு முன்னாடி விதி முடிஞ்சது, போயிட்டான்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த ஏமாற்றம்ங்கிறது உலகத்தில் எப்படி வேணாலும் வரும். செல்வம் மாறும், இளமை மாறும், அப்புறம் உறவுகள் மாறும், எல்லாமே மாறும். இதில் எதையும் நிலையானது அல்ல. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு பிறவி என்பதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இந்த பிறவியில் எல்லாமே நல்ல விதமாக இருக்கலாம், அடுத்த பிறவியில் என்ன ஆகும்னு தெரியாது, அதை பார்க்கணும். இங்கே எல்லாமே புண்ணியம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன், எந்த குறையும் இல்லை, நிறைய புண்ணியம் இருக்குனாக்க இது எல்லாமே சரியாக இருக்கலாம். இன்னும் அல்ப காலத்தில் போகணுங்கிறதுல நல்ல பிள்ளையாகவே இருக்கலாம், நல்லாவே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் போகணுமே உலகத்தை விட்டு. நாம எல்லாம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சொத்து சுகம்லாம் இருக்குது, நல்ல குழந்தைகளும் நல்லாவே பார்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் நாம் அவர்களை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். அப்படி போனால் எங்கே போவோம்னு தெரியாது. அடுத்த பிறவி எங்கே போகும், என்ன ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் அப்படியே அனித்தியத்துவம் இருக்குது. நாமளே இந்த உலகம், நம்முடைய உடல் எல்லாமே அனித்தியமானது. இதை விட்டுட்டு நம்ம போகிறோம். அனித்தியமானதுன்னா இதோட முடிஞ்சு போச்சுங்கிறது இல்லை. இதற்கு மேலே உள்ள அடுத்த பிறவி, அடுத்த பயணம் போகுது. அப்போ யார் உறவுகளாக வருவார்கள்னு தெரியாது. எந்த லோகத்தில் இருப்போம், எந்த சரீரத்தில் இருப்போம், யார் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால இந்த புண்ணியம் இருந்து இப்போ பிராரப்தம் நல்லா இருந்து இந்த வாழ்க்கை முழுக்க நல்ல விதமாக போனாலும் அடுத்து என்ன புண்ணிய பாவம் செயல்படும்னு தெரியாது, என்ன வரும்னு தெரியாது. அதனால என்னன்னா திரும்ப பிறக்காம இறைவனிடத்துல இறைநிலையை அடைதல், மோட்சத்தை அடைதல் என்பதுதான், அதற்கான முயற்சியை செய்யறது தான் புத்திசாலித்தனம். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமைனா. அப்போ அந்த பிறவாமைங்கிறதா நம்முடைய ஒரே லட்சியம் அப்படிங்கிறது நம்ம மனதில் உறுதியாக தெளிவாக இருக்கணும். மற்ற லட்சியங்கள்லாம் இடைநிலை லட்சியம்.
இதெல்லாம் லட்சியம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லலை, இதெல்லாம் லட்சியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா சாஸ்திரமே என்னது, தர்ம அர்த்த காமம், கடைசியாக மோட்சம்னா அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு அப்புறம் மோட்சங்கிறதுனா, இப்போ மோட்சங்கிறது இறுதி லட்சியம், அதற்கு நடுவில் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, அறம்பொருள் இன்பம்னு இடைநிலை லட்சியங்கள் சொல்லி இருக்கு. அதனால தர்மத்தை செய்யணும், திருமணம் பண்ணி கொண்டு குழந்தைகள்லாம் நல்ல விதமாக வளர்க்கிறது, குடும்ப வாழ்க்கையில் இருந்து அந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது, அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லலை. அதெல்லாம் நல்ல விதமாக எப்படி பண்ணலாங்கிறதுக்கான வழிவகைகளையும் சாஸ்திரமே சொல்லி இருக்கு. ஆனால் அவ்வளவுதான், அதற்கு மேலே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோ. அதனால் நமக்கு இங்கேருந்து கைலாசம் போகணும், காஷ்மீர் போகணும் அப்படிங்கிறது லட்சியம்னாக்க, அதற்கு நடுவில் நிறையா ட்ரெயினில் ஏறினோம்னாக்கா நடுவில் நிறையா ஸ்டாப் இருக்குது, அங்கங்கே நிற்க, அங்கங்கே வடை பஜ்ஜி போண்டா அந்தந்த ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்வீட்டெல்லாம் இருக்கும், அந்தந்த ஸ்டாப்பில் இறங்கலாம், வாங்கலாம், சாப்பிடலாம், ட்ரெயினை மறந்துடக்கூடாது. அதனால் ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே திரும்ப ஏறிடணும்னா, அதனால் அங்கங்கே நடுவில் சின்ன சின்ன ஸ்டாப் இருக்குது, அங்கங்கே இருந்து அங்கே இருக்க காட்சிகள் பார்க்கலாம், சுகத்தில் அங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், அங்கே கிடைக்கிறத வாங்கி சாப்பிடலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சாஸ்திரம் சொல்லலை. ஆனால் இதுதான் நம்ம ஸ்டேஷன், அங்கேயே இறங்கி நின்றக்கூடாது, அவ்வளோதான். கடைசி ஸ்டேஷன் இருக்குது நமக்கு, அங்கே இறைவன்கிறதா, கைலாசம்ங்கிறதா கடைசி ஸ்டேஷன். அதற்கு நடுவில் இந்த உலகியல் லட்சியங்கள் எல்லாம் நடுவில் ஒரு நிறுத்தம் மாதிரி. அப்போ அதில் நிறுத்தணும், இறங்கணும், அங்கே இருக்க சுகத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கணும். இது நல்லா இருக்கே, இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு நினைக்கக்கூடாது. நினச்சாக்கா அப்போ தான் அதோட இன்னொரு பக்கம் தெரியும். அதனால் அதுக்கப்புறம் எங்கே இப்போ சரியா இல்லையே கிளம்பலான்னா ட்ரெயின் போயிடும். அதனால் அதில் உஷாராக இருக்கணும், அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஆகவே இது இறைவன் பிரம்மம் தான் என்னுடைய ஒரே புகலிடம், அதற்கான ஞானத்தை அடையிறதுங்கிறதுல நான் தெளிவாக உறுதியாக இருக்கிறேன் என்று இருப்பவனாக சிஷ்யன் இருக்க வேண்டும். நல்ல குருவை அணுகணும்னு சொன்னார். சிஷ்யன் எந்த தகுதியோட, பக்குவத்தோட, மனநிலையோட இருக்கணுங்கிறத சொல்லி, வேறு இடத்தில் ரக்ஷணம்னா பாதுகாப்பு, நிரந்தரமான நிலையான பாதுகாப்பை வேறு எங்கும் அறியாதவனாக, அபயம்னா பயம் இல்லாதது, அதனால் அபயமும் நித்தியமும் சிவமும் அசைவற்றதுமான பொருளை விரும்பி கொண்டு. இங்க பிரம்மம் அது எப்படிப்பட்டதுன்னா, அடைய போகிற பிரம்மம், அடைய விரும்புகிற பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா அது அபயம்னா எவ்விதமான, அதை அடைந்தால்தான் நம்மளுடைய பயம் எல்லாம் முற்றிலும் நீங்கும். அதை அடையாத வரைக்கும் பயம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். பயம்னா மரண பயம், மற்ற எல்லா விகாரங்கள் மாறுபாடு அடையிறதுனால ஐயோ இது போயிருமோ அது போயிருமோ அப்படி இப்படிங்கிற பயம் இருக்கு. அந்த பயம் எல்லாம் எப்போ போகும்னா பிரம்மத்தை அடைகிறதுனால நீங்கும். ஏன்னா பிரம்மம் நித்தியமான பொருள், பிரம்மத்தை அடைந்தா ஒருவனுக்கு மரணம் என்பது இல்லை. அதனால மரணத்தை குறித்த பயம் இல்லை. பய ஹேத்துவான இரண்டாவது பொருள் அற்றதும், எதெல்லாம் நமக்கு உலகத்துல பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றதோ அப்படி இரண்டாவது பொருள் இல்லாததான பிரம்மம். அப்புறம் அது நித்தியமானதுன்னா அது என்றைக்கும் நிரந்தரமாக மாறுபடாததாக இருக்கக்கூடியது. அப்புறம் சிவம்னா நித்தியமாக இருக்கு, அதே சமயம் அது மங்கள சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் அது இருக்கின்றது. அப்புறம் நிர்விகாரம், அசைவற்றது, அச்சலம்னா அது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுபடாதது. அதனால் உலகத்தில் நம்ம எந்த பொருள் பார்த்தாலும் அதற்கு ஒரு பயம், அது பிரிந்து போயிடும். ஏதோ ஒரு பொருள், பணமோ அல்லது பொருளோ உறவுகளோ அடைகிறோம், அது உறவை அடைகிற பொழுதே அல்லது ஒரு பொருளை சம்பாதிக்கிற பொழுதே கூடவே நமக்கு பயமும் வருது. இது நம்ம கூடயே நிரந்தரமாக இருக்குமா, இப்படியே இருக்குமா, இல்லை கையை விட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிற பயம் இருக்குல்ல. அதனால் உலக பொருள் எல்லாம் பயம் உடையது. அப்புறம் அனித்தியமானது. அப்புறம் அங்கே சுகம் மட்டும் இல்லை, துக்க கலப்பும் இருக்குது. அதனால் சிவம்னு நித்தியமான மங்களம்னு எந்த பொருளையும் சொல்ல முடியாது. அப்புறம் அது மாறுபடும் தன்மை உடையது, தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுபட தன்மை உடையது. ஆனால் பிரம்மம் அப்படி இல்லை, அது அழிவில்லாததாக நித்திய மங்கள சொரூபமாக ஆனந்த சொரூபமாக தன் நிலையிலிருந்து என்றைக்கும் மாறாததாக இருக்கின்றது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பொருளை நாம் அடைகின்ற பொழுது நாம நித்தியமானவர்களாக, அபயஸ்வரூபமாக, சிவஸ்வரூபமாக, அச்சல சுரூபமாக நாம் ஆகின்றோம். அதனால்
நாம் விரும்புறது இயல்பாக நம்ம உலகத்தில் விரும்புறது இதுதான். நம்ம என்றைக்கு நித்தியமாக உலகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தானே சொத்து சேர்த்து வைக்கிறோம். நித்தியமாக இருக்கணும். நாம் இந்த சரீரத்திலிருந்து போனாலும் நம்மளுடைய புத்திர ரூபமாக இருக்கணும்னா, அதனால் நம்மளுடைய வாரிசுகள் ரூபமாக, குழந்தை ரூபமாக இந்த உலகத்தில் இருந்து சாஸ்வதமாக எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சரீரத்தோடு இருக்கணும்னா, அது 80-90 வயசானாலும் எவ்வளவு செலவானாலும் பார்த்து இந்த உடம்பை காப்பாற்றி இந்த உடம்போட இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நித்தியமாக இருக்க முடியாது. அதே மாதிரி எப்பொழுதும் துக்க கலப்பு இல்லாத ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சரீரமோ மனதோ எதுவும் மாறுபடாமல் எப்பொழுதும் ஒரு நிறைவான தன்மையோடு இருக்க விரும்புகின்றோம். அது பிரம்மத்தை அடையிறதுனால ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதனால் பிரம்மத்தை ஒருவன் அடைந்த அவனுக்கு எல்லா பயமும் நீங்குகின்றது. அனித்தியத்துவங்கிறது போய்விடுகிறது. அமங்கலம்ங்கிறது போய்விடுகிறது. மாறுபடுதல் விகாரம் அடைதல்ங்கிறது போய்விடுகிறது. அவன் எப்பொழுதும் நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த சுரூபமாக இருக்கின்றான். ஏன்னா பிரம்மம் அப்படி இருக்கு, அவன் அப்படி இருக்கின்றான். ஆகவே அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிய விரும்பி அறிய விரும்பி அடைய விரும்பி கேட்கத் தொடங்கினான் என கேனேசிதம் என்றதால் கல்பிக்கப்படுகிறது. அதனால ஒரு சிஷ்யன், பக்குவமுடைய ஒரு சிஷ்யன் பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நித்தியமான பூர்ணமான ஆனந்தமான பிரம்மத்தை நான் அறிந்து அதை அடைய வேண்டும், அதுவாக இருக்க வேண்டும் என்ற தீவிரமான விருப்பமுடைய ஒரு சிஷ்யன் ஒரு தகுதி வாய்ந்த குருவை அணுகி அவனுடைய கேள்வியை கேட்டான். என்ன கேட்டிருப்பான்? அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். அதானே அவன் தெரிந்து கொள்ள விரும்பியது. அதானே பிரம்மத்தை இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு எங்கேயோ கேள்வி ஞானம் யாரோ சொல்லி அவனுக்கு ஒரு கேள்வி ஞானம் இருக்கு. பிரம்மம்னு ஒரு பொருள் இருக்கு, அது நித்தியமானது, பூர்ணமானது, ஆனந்தமானது. அதை அடைந்த நீயும் நித்தியமானவனா பூர்ணமானவனா இருக்கலாம் அப்படின்னு கேள்விப்படுறான். அப்போ அதை நான் அடையணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அடையிற பொழுது எப்படி அடையிறது? அதை பற்றி தெரிந்தவர்கிட்ட கேட்கணும். இப்போ கணக்கை பற்றி அறிய வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? கணக்கு டீச்சர்கிட்ட கேட்கணும். கணக்கை பற்றி அறிந்தவர்கள்ட்ட போய் கேட்கணும்னா, அதே மாதிரி பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா பிரம்மத்தை அறிந்தவர்களிடம் போய் கேட்கணும். அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டரான ஒரு குருவை அணுகி நான் அந்த பிரம்மம் என்ன, அது எப்படி இருக்கு, எங்கே இருக்கு, அதை நான் எப்படி அடையிறது என்று கேட்டான் என்று இந்த உபனிஷத்தானது தொடங்குகின்றது. ஆனால் அவன் கேட்கிற முறையில் அதை கொஞ்சம் அப்படி நேராக பிரம்மம்னு கேட்காம கேட்குறான். இதோட முகவுரை முடிகின்றது. அதுக்கப்புறம் உபனிஷத் தொடங்குகின்றது. இந்த உபனிஷத்துக்கான சாந்தி பாடம், சாந்தி மந்திரம்ங்கிறது இருக்கு. அது நம்ம அந்த புக்கில் அதற்கு பதவுரை போடலை, நேராக உபனிஷத் மந்திரத்துக்கு போயிடுது. அதனால் நம்ம சாந்தி பாடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுலேயே அந்த புக் அந்த பேப்பர் அது கொடுங்க. இந்த புக்கிலையும் இருக்குது, ஆனால் புக்கில் மந்திரம் மட்டும்தான் இருக்குது. ஒரு உபனிஷத் எந்த வேதத்தில் இருக்கோ, எந்த வேத பாகத்தில் இருக்கோ அந்த வேதத்துக்குன்னு ஒரு சாந்தி மந்திரம் இருக்கும். அப்போ அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா உபனிஷத்துக்களுக்கும் அது சாந்தி மந்திரமாக இருக்கும். இங்கே நமக்கு சாம வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத் இது. அதற்கான சாந்தி மந்திரம், அந்த பிரார்த்தனை ஆப்யாயந்து மமாங்காணி ஓம் சகனாபவத்தும் இருக்குது. ஆப்யாயந்து இங்கே ஒன்று கொடுங்க, இங்கே ஒன்று அது இதை ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் தானே இருக்குது. சரி, அதான் இந்த உபனிஷத்துக்கான சாந்தி பாடம் நம்ம ஈஷாவாசிய உபனிஷத்தில் பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்னு சாந்தி மந்திரம் இருந்தது. அந்த மாதிரி இந்த உபனிஷத்துக்கான சாந்தி மந்திரம்ங்கிறது பிரார்த்தனை, இறைவணக்கம் சொல்லி தொடங்குறதுங்கிற மாதிரி சாந்தி மந்திரம். பொதுவாக
முடிகிற பொழுது அந்த பிரார்த்தனை முடிகிற பொழுது ஓம் சாந்தி சாந்தி சாந்திகின்னு முடியுது. அதனால் சாந்தி மந்திரம்னு சொல்கிறோம். சாந்தி பாடம்ங்கிறது இறைவணக்கம் என்பது தான். அதற்கு சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 முறை சாந்தி சொல்லி முடிக்கிறதுனால சாந்தி பாடம்னு பேர், சாந்தி மந்திரம்னு பேர். இந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 முறை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் 3 விதமாக இருக்கின்றன. அதனால் அந்த 3 விதமான துன்பங்களும் நீங்கி சாந்தி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை. அதனால் எல்லா சாந்தி எல்லா பிரார்த்தனையிலையும் கடைசியாக ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். சாந்தினா அமைதின்னு அர்த்தம். சாந்தம்னு சொல்கிறோமே, சாந்தம் அமைதி, அமைதி அடைதல், அந்த பரபரப்பு பதட்டம் இல்லாமல் குளிர்ச்சி அடைதல், சாந்தமடைதல் என்பது. 3 விதமான துக்கம்ங்கிறது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த 3 விதத்தில் நமக்கு எல்லோருக்குமே துன்பம் வருது. ஆத்தியாத்மிகம்ங்கிறது நம்மளுடைய உடம்பு மனதினால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். நோய் முதலானவைகள் வருது, உடம்புல நோய் வருது, அல்லது முதுமை, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் துன்பம் வருது. அப்புறம் மனதில் விருப்பு வெறுப்பு இந்த மாதிரியான மன உணர்வு மாறுபாடுகளால் துன்பம் வருது. அப்புறம் புத்தியில் அறிவு அறியாமையினால் தவறான சில விஷயங்களை செய்கிறோம், அதனால் துன்பம் வருது. இல்லை, நமக்கு வரக்கூடிய துன்பத்தில் ஒரு வகை நமக்கு நம்மாலேயே வருகின்ற துன்பம். நம்ம உடம்பாலேயோ மனதாலேயோ அறிவாலேயோ ஏற்படுகின்ற துன்பம். அதனுடைய நிலை மாறுபாட்டினால அந்த இயல்பு நிலை மாறி இயல்பாக இருந்த அமைதி சந்தோஷம் மாறி ஒரு துன்பமானது வருகின்றது. நம்ம அதற்கு மருந்து முதலானவைகளை எடுத்துக்கொண்டு அதை இயல்பு நிலைக்கு திருப்புகின்றோம். அதானே, இயல்பாக ஆரோக்கியமாக இருக்குது, கிளைமேட் மாறுது, இல்லை வேறு காரணத்தினால ஒரு தலைவலி காய்ச்சல்ங்கிறது வருது, அல்லது சாப்பிட்ட உணவு ஒத்துக்கொள்ளலை அதனால் வருது, இல்லை ஒன்றுமே பண்ணலைன்னாலும் ஏதோ ஒன்று மாறி போகுது வருதுன்னா அதனால் வரும், இல்லை முதுமையினால் வருதுன்னா வேறு தலைவலி காய்ச்சல் அதுக்கு கூட வேறு ஏதோ பாக்டீரியா வைரஸ் வெளியே இருந்து காரணம்னு சொல்லலாம், கிளைமேட் மாறுது அது காரணம்னு சொல்லலாம். முதுமைக்கு என்ன காரணம் சொல்கிறது? வயசாகிருச்சுனாக்கா முழங்கால் வலி வருது, மற்ற மூட்டு தேய்வு அது இதெல்லாம் வருது, அதனால் வருது. அப்போ அந்த துன்பம்ங்கிறது இயற்கையாகவே இலக்கம் உடம்பு இடும்பைக்குன்னா திருக்குறளில் சொல்கிறார். இடுக்க நலியாமையில் இந்த உடம்பு துன்பத்தை அனுபவிக்கிறது அதனுடைய இயல்புனா, இயல்பாகவே அது அப்படித்தான் இருக்கின்றது. அதனால் துன்பம்ங்கிறது வர்றது இயல்பு. அதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர். இந்த சரீரத்தை மையமாக மனதை மையமாக கொண்டு நமக்கு வருகின்ற துன்பம், இந்த துன்பம் நீங்கணும், துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம். அது நம்மளுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்குது. உடல் ரீதியாக எனக்கு வரக்கூடிய மன ரீதியாக உடல் ரீதியாக எனக்கு என்னாலேயே வருகின்ற துன்பமானது நீங்க வேண்டும், அமைதி அடைய வேண்டும், உடம்பு மனசு அறிவு எப்பொழுதும் சாந்தமாக இருக்கணும், அதனுடைய இயல்பான அமைதி நிலையில் இருக்கணும்னு பிரார்த்தனை. அது முதல் சாந்திக்கு. 2வது சாந்தி, இன்னொரு விதமான துன்பம் புறத்தில் இருந்து மற்ற மனிதர்களால் மற்ற உயிர்களால் நமக்கு வருகின்றது. நாய் பூனை இல்லை பாம்பு பல்லி பூரா கொசு இதெல்லாம் கடிக்கிறதுனால துன்பம் வருது. இல்லை பக்கத்தில் இருக்க மனிதன் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் துன்பம் வருது. இல்லை புற சூழ்நிலைகளால் புற உயிர்களால் நமக்கு வருகின்ற துன்பம் அது ஆதி பௌத்திகம்னு பேர். மற்ற பூதங்களால் வருவது ஆதி பௌத்திகம்னு பேர். அப்போ அந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஒரு சாந்தி இருக்க வேண்டும். கொசு கடிக்காமல் இருக்கணும், கொசு கடித்தாலும் காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா, டெங்கு வராத கொசுவாக கடிக்கணும்னா, கொசு கடிக்காமல் இருந்தால் நல்லது. அப்படியே கடித்தாலும் ஆபத்து இல்லாத கொசு கடித்தா விட கொஞ்சம் கடிச்சிட்டு போ பரவாயில்ல, ஆனால் காய்ச்சலை உண்டு பண்ணிடாத அப்படின்னு நினைக்கிறது இல்லை, நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி துன்பம் தவிர்க்க முடியாத விஷயமா இந்த மாதிரி நோய்கள், வைரஸ், பாக்டீரியா அதனால் வரக்கூடியது, இல்லை மற்ற உயிர்களால் நமக்கு வரக்கூடிய துன்பம் அது நம்ம விரும்புறதில்லை, ஆனால் அது வருகின்றது. நம்ம எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் அதையும் மீறி வருது. அப்போ அப்படி வராமல் இருக்கணும். அந்த விதங்களில் எனக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும். அது ஒரு பிரார்த்தனை. அதனால் அதற்காக ஒரு சாந்தி. ஆதி பௌத்திகமாக மற்ற உயிர்களால் எனக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும். அந்த துன்பங்கள்லாம் நீங்கி, பிரச்சனை இருந்தால் அது நீங்கி சாந்தி அடைய வேண்டும். அப்புறம் 3வது ஆதி தெய்வீகம். இயற்கை பேரிடர் அப்படின்னு வருது. பெரிய மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது.
இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தெய்வங்களால் நடத்தப்படுவது, இயற்கை விதியினால் நடத்தப்படுவது, சமஷ்டி பிராரப்தம்னு ஒன்று இருக்குது. எல்லா ஜீவர்கள் அந்த தேசத்தில் அந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய மொத்த விதின்னு ஒன்று இருக்குல்ல, தனிப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது. அது ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். அதனால் தனிப்பட்ட நமக்கு துன்பம் வருது. ஆனால் ஒரு சமூகத்தில், ஒரு காலத்தில், ஒரு இடத்துல வாழக்கூடிய பெரும்பாலான ஒரு மனிதர்களுடைய விதி, அதுக்கு சமஷ்டி விதின்னு பேர். அந்த சமஷ்டி விதி நல்லா இருந்தால் கரெக்டாக மழை பெய்யும், கரெக்டாக வெயில் அடிக்கும், எல்லாமே நல்லா போகும்னா. சமஷ்டி விதி சரியில்லைன்னா பேரிடருங்கிறது மொத்தமாக ஒரு 500 குடும்பம் போச்சுன்னா, ஒரு நிலச்சரிவு வருது, சுனாமியில் போகுது, பெரிய பூகம்பத்தினால போகிறான், இப்படி பார்க்குறோம். அப்போ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பாதிப்பு வருது. அது தெய்வத்தினால விதியினால் வர்றது இயற்கை பேரிடர். அதுக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். தெய்வம்ங்கிறது விதின்னு அர்த்தம். இது சமஷ்டி விதி. அங்கே இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்களுடைய விதி மோசமாக இருக்கிறதுனால அந்த துன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். பஸ்ஸில் போகிறான், மொத்தமாக விபத்து ஏற்பட்டு ஒரே நேரத்தில் 20 பேர் போகிறான்னா ஒரே ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறான். 20 அப்படி பார்க்குறோம். இல்லை 20 பேர் பஸ்ஸில் போகிறான், விபத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் சேர்றான்னா அப்போ அவனுடைய விதி மட்டும் மோசமாக இருக்குது. மொத்த விதியே மோசமாக இருந்தாக்க எல்லாரும் போயிடுறான், மொத்தமாக போயிடுறான். அப்போ அந்த மாதிரி சமஷ்டி விதி, அதனால் வரக்கூடிய துன்பம் வராமல் இருக்கணும், அதுவும் சாந்தி அடையணும். அதுக்கான ஒரு பிரார்த்தனை 3வது சாந்தி. அதனால் ஓம் சாந்தி சாந்தி சாந்தினா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த மாதிரி 3 விதத்திலும் நமக்கு துன்பம் வரக்கூடாது. இருக்கிற துன்பங்கள், வருகின்ற துன்பங்கள் நீங்கி அமைதி அடைய வேண்டும். எல்லாம் அமைதியாக சுபிக்ஷமாக நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு பிரார்த்தனை. அதனால் எல்லா சாந்தி மந்திரத்துக்கு நடுவில் அல்லது பொதுவாகவே நம்ம எப்பொழுதும் ஒரு முடிகிற பொழுது சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிக்கிறோம். அதுவே ஒரு பெரிய பிரார்த்தனை. இந்த உபனிஷத்தோட பிரார்த்தனை ஒரு நல்ல அழகான மந்திரம் இருக்குது. ஒரு சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் விஷயம் தெரிந்த சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுறதா இருக்குது. அவன் ஏற்கனவே கொஞ்சம் பாடங்கள்லாம் கேட்டு இருக்கிற, ஏற்கனவே ஈஷாவாசி உபனிஷத்து படிச்சிருக்கிறாருன்னா, அதனால் பிரம்மத்தை பற்றி கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தத்துவ விஷயங்கள்லாம் தெரியும். அந்த ஞானத்தோடு அவன் பிரார்த்தனை பண்ணுறான். அதனால் இதில் இந்த பிரார்த்தனையில் என்ன இருக்குனாக்கா, இந்த உடம்பு, மனசு, புத்தி இவைகள்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை, பொதுவான ஆரோக்கியத்துக்கான ஒரு பிரார்த்தனை இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரத்தை, எனக்கு இந்த தத்துவ விஷயத்தில், பிரம்மத்தை அறிந்து கொள்கிற விஷயத்தில் நான் எப்பொழுதும் ஸ்ரத்தை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது. அப்புறம் எனக்கு இந்த சாஸ்திரமானது நல்ல அறிவை கொடுக்க வேண்டும், இறைவனுடைய அருள் எனக்கு நல்லா வேண்டும், சாஸ்திரத்தினுடைய அருள் எனக்கு நன்றாக வேண்டும், இறைவன் என்னை கைவிட்டு விடக்கூடாது, நானும் இறைவனை கைவிட்டு விடக்கூடாது, சாஸ்திரத்தை கைவிட்டு விடக்கூடாது, இறைவனும் என்னை கைவிட்டு விடக்கூடாது அப்படின்னு இந்த பிரார்த்தனையினுடைய சுருக்கம். மந்திரத்தை படிப்போம், அப்புறம் அர்த்தம் பார்க்கலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. சர்வம் பிரம்மோபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத். அனிராகரணமஸ்த்வனிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு. தர்மாஸ்தே மயி சந்து. தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆப்யாயந்து, ஆப்யாயந்துங்கிறது வினைச்சொல். ஆப்யாயந்துனா அடையட்டும், அல்லது ஆற்றல் பெறட்டும், வலிமை பெறட்டும், வளம் பெறட்டும், நலம் பெறட்டும் அப்படிங்கிற அர்த்தம். இவைகள் வலிமை உடையதாக, நலமுடையதாக, வளமுடையதாக, ஆரோக்கியமுடையதாக இருக்கட்டும். என்னது? மம அங்காணி ஆப்யாயந்து. 2வது வார்த்தை மம அங்காணின்னு இருக்கே. ஆப்யாயந்து மம அங்காணினா, மம அங்காணி
ஆப்யாயந்து என்னுடைய அங்கங்கள், அங்கங்கள்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள், இந்த ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரத்தில் இருக்க கை கால், இந்த உறுப்புகள், உடல், பொதுவாக இந்த உடலானது நல்ல ஆரோக்கியமுடையதாக இருக்கட்டும். எதுக்கு? உபனிஷத்து படிக்கிறதுக்காக. அதனால் மற்றபடி இதெல்லாம் இருக்குது, உலக காரியங்களை பண்ணுறதுக்கும் தேவை. ஆனால் உபனிஷத்து படிக்கிறதுக்கு தடை இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் படித்து முடிக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். கிளாஸ் நடுவில் விட்டு போகாமல் தொடர்ந்து பாடத்தை கேட்குற மாதிரி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், பலமானதாக இருக்கணும். அதுக்கு தான் பிரார்த்தனை. அதனால் எதற்காக பின்னாடி அவரே இப்போ வரப்போகுது, உபனிஷத்து அடுத்தடுத்த வார்த்தைகள்லேயே வரப்போகுது. முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. நம்மளுடைய முக்கியமான எந்த விஷயமும் லௌகிக்க காரியங்களை பண்ணுறதுக்கும் அதான உடம்பு தான் ஆரோக்கியம். தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் அப்படின்னு சித்த வைத்தியம் சொல்லுது, சித்த சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆரோக்கியங்கிறத முதல்ல தர்ம அர்த்த காமம் மோட்சங்கிற பரம இந்த 4 புருஷார்த்தங்களே அடையிறதுக்கு முதல் சாதனம் என்னது? நம்ம உடம்பு தான். அதனால உடம்பை நல்லா பராமரிக்கணும்னு ஆயுர்வேத சாஸ்திரம் ஆரம்பிக்குது. ஆயுர்வேத சாஸ்திரம் மருந்தை பற்றி சொல்ல போகிறது. எதற்காக மருந்தை பற்றி சொல்லணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக. எதற்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்? இந்த புருஷார்த்தங்கள்லாம் நல்லா அடையிறதுக்கு உடம்பு தான் சாதனம். அதனால் அது தேவைன்னா அந்த மாதிரி நம்ம ஞானம் மோட்சத்தை அடைகிற வரைக்கும் உடம்புனால தொந்தரவு இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு அடிப்படையான ஒரு நல்ல பிரார்த்தனை. மம அங்காணி ஆப்யாயந்துங்க என்னுடைய அங்கங்கள் ஆற்றல் பெறட்டும், சக்தி பெறட்டும், வலிமை பெறட்டும், உறுதி பெறட்டும், நலத்தை பெறட்டும். அதுக்கப்புறம் அதே மாதிரி உடம்பு பொதுவாக சொன்னது இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இவைகளும் ஆற்றல் பெறட்டும். அதான் வாக், பிராணன், சக்ஷுகு, ஸ்ரோத்ரம், அவைகளும். வாக்குங்கிறது பேச்சு, பேச்சுங்கிறது இங்கே கர்ம இந்திரியங்களுக்கு உருவகம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கு. கர்ம இந்திரியங்களுக்கு உபலட்சணமாக வாக்கு சொல்லியிருக்கு. வாக்கு, கைகள், கால்கள் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஆற்றல் பெறட்டும். ஆப்யாயந்துங்கிறத அங்கேயே எடுத்து போட்டுக்கிறணும். இது மாதிரி பிராணன் இதெல்லாம் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது? கைகள் கால்கள்லாம் இயங்கிறதுக்கு காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய பிராணசக்தி. பிராணன் தான் உள்ளே இருந்து தூண்டி கொண்டு இருக்கு. பிராண இயக்கம் சரியாக இல்லைன்னா, பிராண இயக்கத்தில் தடை ஏற்பட்டால் கை காலினுடைய இயக்கத்தில் தடைங்கிறது வருது, வாக்கு பேச்சில் தடைங்கிறது வருகின்றது. அதனால் இவைகள், இந்த உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதை தூண்டுகின்ற, அதை நடத்துகின்ற, அதை இயக்குகின்ற பிராணனும் தடையில்லாமல் இருக்க வேண்டும். அதில் பிராணன். அப்புறம் சக்ஷு கண்ணு, ஸ்ரோத்ரம் காது. அப்போ கண்ணு காது ஞான இந்திரியங்கள். இது ஞான இந்திரியங்களுக்கு உபலட்சணம். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் சரியாக வேலை செய்யணும். கண்ணு இல்லைன்னா புக்கு பார்த்து படிக்கணுமே. அதனால் கண்ணு பார்த்து படிக்கிற அளவுக்கு தெளிவாக நல்லா இருக்கணும். காது முக்கியமானது. பார்த்து படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, உட்காந்து கேட்கறதுக்கு காது நல்லா இருக்கணும். அதனால் காதில் கோளாறு வராமல் இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும். அதே மாதிரி மூக்கு நாக்கு மற்ற இந்திரியங்களும், எல்லா இந்திரியங்களும் நல்ல விதமாக வேலை செய்யணும் இறுதி காலம் வரைக்கும். அதனால் எப்போ இறுதி காலம்னு தெரியாது, ஆனால் இருக்கிற வரைக்கும் இதில் குறை இல்லாமல் நல்ல விதமாக அது இருக்கணும். நல்ல பிரார்த்தனை தானே. அதனால் இங்கே வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, உலக வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. என்னுடைய உடம்பு நல்லா இருக்கட்டும், கண்ணு காது கைகள் கால்கள் இவைகளெல்லாம் இறுதி காலம் வரைக்கும் நல்ல விதமாக செயல்படணும், குறையில்லாமல் நல்லா செயல்படணும். அதற்கான சக்தியோட பலம் குறைந்து போகாமல் ஆற்றலோடு அவைகள் இருக்க வேண்டும். இந்திரியானா மற்ற சர்வாணி இந்திரியானினா எல்லா இந்திரியங்களும். இப்படி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும், எல்லா உறுப்புகளும், எல்லா அறிவுக்கருவிகள் செயற்கருவிகள் அனைத்தும் பலம்னா பலம் பெற்றதாக இருக்கட்டும். இது ஒரு பிரார்த்தனை. உடம்பு நல்லா இருக்கணும், இந்திரியங்கள் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். முக்கியமாக உபனிஷத்து இந்த மாதிரி தத்துவ விஷயங்களை கேட்கறதுக்கு தடை இல்லாமல் அவைகள் இருக்க வேண்டும், ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு விதமான பிரார்த்தனை வருது. நம்ம அதை அடுத்த வாரம் தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே யமவத்யாப்தரேகாய தட்சிணாமூர்த்தயே நமः.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.